நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். கஜினி முகமது 7 முறை படையெடுத்து நம் நாட்டில் உள்ள கோயில்களில் உள்ள சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றதாக வரலாறு சொல்லுகிறது. இன்னும் நிறைய இடங்களில் அவற்றை பற்றியே பேசி ஓட்டும் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நாட்டுப்பற்றாளர்கள் இந்தியாவில், அதுவும் மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையில் ஒரு பெரிய கொள்ளையை, அதாவது கஜினி முகமது 7 முறை கொள்ளையிட்டு சென்ற பொருட்களின் மதிப்பை விட கூடுதலாக சுமார் 250 கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. 20-25 வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவின் நார்த் திசைகளில் இருந்தும் ராம பக்தர்கள் செங்கற்களை எடுத்துச் சென்று அயோத்தியில், ராமருடைய பிறந்த பூமியான அயோத்தியில் அவருக்கு ஞாபகமாக ஒரு கோவிலை கட்ட பல பேர் உயிர்களையும் இழந்தார்கள். பல பேர் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதுமாக அதற்கு எழுதி கொடுத்தார்கள். அங்குதான் இப்பொழுது ஒரு பெரிய கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. ஏறக்குறைய 250 கோடி பக்தர்களின் காணிக்கை அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஒரு பெரிய விவாதம் வட இந்திய மீடியாக்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவற்றையும் நாம் பத்திரிகை நண்பர்களின் யூடியூப் சேனல்களில் தான் காண முடிகிறதே அன்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று அழைக்கப்படும் டிவி சேனல்கள் இவற்றில் மௌனம் காத்து வருகின்றன. ஒரு விதத்தில் திசை திருப்புவதற்காக முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் முதலிலே சொன்ன போல நடந்திருப்பது சாதாரண திருட்டு அல்ல. இது ஒரு பெரிய கொள்ளை சம்பவம். ஏறக்குறைய 4 வருடங்களுக்கு முன்பே, அதாவது ராம ஜென்ம பூமிக்கு நிலம் வாங்க தொடங்கியதிலிருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. ஆனால் பல எதிர்க்கட்சிகளும் பல தனிநபர்களும் இதை சுட்டிக்காட்டியும் மாநில மத்திய அரசுகள் இவற்றை கண்டுகொள்ளவில்லை. வேறு ஏதாவது ஒரு பக்கம் மக்களுடைய ராம பக்தர்களின் கவனத்தை திருப்பி தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஒரே நாளில் காலை 10 மணிக்கு 2.5 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலமானது மாலை 4:30 மணிக்கு 18.5 கோடிக்கு, அதாவது கூடுதலாக 16.5 கோடி ரூபாய்க்கு ராம ஜென்ம பூமிக்கு விற்கப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் அச்சமயத்தில் எதிர்க்கட்சிகளாலும் ஸ்தானிய மக்களாலும் கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையிலும் அரசானது அதை கண்டுகொள்ளாமல் மேற்பூச்சிகளை மூடி மறைத்தது. மக்களும் மறந்து போனார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கொள்ளையிட்டிருப்பது காணிக்கை பணத்தை அல்ல, மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை. தன்னுடைய ஆதர்ஷ புருஷனான ராமனுக்காக தன் வாழ்நாள் உழைப்பையும், ஏன் அதற்கு முன்னால் 3 தலைமுறை உழைப்பையும் கூட எழுதி வைத்த பக்தர்களும், உயிரை கூட அந்த கோவிலுக்காக கொடுத்த பக்தர்களையும், கொடுக்க துணிந்த பக்தர்களையும் நாம் கண்டோம். அதை ஒரு கூட்டமானது இன்று தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறது. ஏறக்குறைய இது தொடங்கி 1 வருடத்திற்கு மேல் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். பத்திரிகையாளர்கள் அவ்வப்பொழுது இந்த ராமர் கோயில் கொள்ளையானது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன போதிலும் அரசு மெத்தனம் காட்டியதா, இல்லை
அதன் வழிகாட்டிலே இது நடந்ததா என்பதை சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த திருட்டை ஏதோ ஒரு ஊழல் என்றோ அல்லது சாதாரண திருட்டு என்றோ கடந்து சென்று விட முடியாது. இது சற்றேறக்குறைய 70 கோடி மக்களின் ராம பக்தர்களின் உணர்வுக்கு நம்பிக்கைக்கு மீதான துரோகமாகும். ஒருவன் உண்ண உணவின்றி இருந்தும் கூட தன்னுடைய பகவானுக்கு அளிக்கும் காணிக்கையில் எந்தவித குறைபாடும் வைக்காத குடிமக்களை கொண்ட நாடு இது. கடினமான உழைப்பின் பலனிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக செலுத்தும் நம்பிக்கை கொண்ட அந்த தேசத்தில்தான் அவர்களுடைய நம்பிக்கையை வைத்து ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு அரசு இருக்கும் அதே வேளையில் இந்த சம்பவமானது நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையுடன் நடத்தப்பட்ட ஒரு கொள்ளை சம்பவம் போல் தோன்றுகிறது. இதற்கு பொறுப்பாக நிர்வாகத்தில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் அதற்கு சான்று பகர்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் எந்தவிதமான முன் அனுபவமும் இல்லாத வெறும் ஒரு கூட்டத்தை தலைமை தாங்கி சென்றார்கள் என்பதற்காகவே அவர்கள் அந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு ஸ்ரீமன் ராமனின் கோயில் கட்டும் பணிகள் தொடங்கிய போதே அந்த கட்டிட வேலையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருந்த இன்ஜினியர் ஒருவர் இது குறித்து ஒரு பெரிய புகாரை தெரிவித்தார். ஆனால் அவருடைய வாயும் அடைக்கப்பட்டது. அங்கு ஒரு ட்ரஸ்ட் நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் பெயர் ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த சித்ரா ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்டினுடைய செயலாளராக இருப்பவர் சம்பத் ராய் என்பவர். இவர் கட்டிட பணிகள் நடந்து கொண்டிருந்த அந்த காலத்திலே 40% கமிஷன் கேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரை வற்புறுத்தியதாக அப்பொழுதே பிரச்சனைகள் தொடங்கின. ஆனால் யாருக்கு தெரியும் சம்பத் ராய் அவர்கள் கேட்ட அந்த 40% யார் யாருக்கெல்லாம் பங்கு இருந்தது என்பது. அதேபோல் உத்தரப்பிரதேச எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து முன்கூட்டியே எச்சரித்தார்கள். ஆம் ஆத்மி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் அவர்களும் இது குறித்து பலவிதமான பிரச்சனைகளை எழுப்பியிருந்தார்கள். ஆனால் யாரும் கண்டுகொண்டது போல இல்லை. மேலும் இப்பொழுது நடந்திருக்கும் கொள்ளை சம்பவமானது பக்தர்களால் கொடுக்கப்பட்ட காணிக்கையில் வந்த பணமும் அதுபோல தங்க வெள்ளி ஆபரணங்களும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இப்பொழுது அரசு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உருவாக்கியது. அது ஆண்டு கொண்டிருக்கும் அரசால் உருவாக்கப்பட்டதே அன்றி எந்த நீதிமன்றத்திலும் நீதிமன்ற வழிகாட்டலின்படியும் அமைக்கப்படவில்லை. இதிலிருந்து அரசு யாரையோ தப்பி வைக்க முயற்சிக்கிறது என்ற சந்தேகம் எழுகிறது. முதலாவது இந்த சம்பத் ராய் யார்? இவர் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்று சொல்லப்படும் RSSஇன் ஒரு உயர்மட்ட தலைவர். அதாவது ஏறக்குறைய வட இந்தியாவில் உள்ள இவர்களின் சாக்காவுக்கான நிர்வாகி. இவர் எந்த தகுதியின் அடிப்படையில் அந்த ட்ரஸ்டுக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டார் என்பது இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் தற்சமயம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். யாரும் அவரை பணி நீக்கம் செய்யவில்லை. ஒரு விதமாக அவருடைய இமேஜும் அரசாங்கங்களின் மேல் இந்த பிரச்சனை வந்து கூட விடக்கூடாது என்பதற்கு கவனமாகவும் அவரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இவருடன் சேர்ந்து இந்த கூட்டுக்கொள்ளையில் அனில் மிஸ்ரா என்று சொல்லப்படும் பொருளாளர் ஒருவரும் அவரும் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்தான்.
அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்களே அன்றி பணி நீக்கம் செய்யப்படவில்லை. தாங்களாகவே பதவியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்டு 2-3 நாட்களுக்குள் அது அரசுக்கு தன்னுடைய விரிவான விசாரணையை சமர்ப்பிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையிலாக 4 பக்கங்களில் இருந்து வந்த நெருக்கடியின் காரணமாக அந்த ட்ரஸ்டில் இருந்த சாதாரண உறுப்பினர் ஒருவர் சென்று ஒரு முதல் தகவல் அறிக்கையை FIR-ஐ பதிவு செய்திருக்கிறார். இதுவும் அரசு முன்வந்து செய்யவில்லை என்பதும் ஒரு தனிநபரால் பதிவு செய்யப்பட்ட FIR என்பதும் ஏதோ பல சந்தேகங்களை கிளப்புகின்றன. இவர்கள் யாரை பாதுகாக்க பார்க்கிறார்கள்? இதற்கிடையில் இதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான மோதல் தான் காரணம் என்றும் சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது என்னவோ சாதாரண பக்தனின் மத நம்பிக்கை. FIR பதிவு செய்யப்பட்ட பின்பும் முக்கிய பொறுப்பில் இருந்த யாரையும் போலீசானது இதுவரை கைது செய்யவில்லை. அவர்கள் பெயரில் எந்தவிதமான வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. திட்டமிட்டே இந்த கொள்ளையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த கொள்ளை எப்படி நடந்திருக்கிறது என்றால், சம்பத் ராய் அவர்களின் உறவினர்களும் அனில் மிஸ்ரா அவர்களின் உறவினர்களும் தான் அங்கு பணம் எண்ணும் பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 6 மாதங்களுக்கு முன்பாக ராமர் கோவிலில் பணி செய்ய பூஜாரிகளுக்கான விண்ணப்பம் வரவேற்கப்பட்டது. அந்த விண்ணப்பத்தை பரிசீலிப்பதற்காக 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக சுமார் 3000 அப்ளிகேஷன்கள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றிலிருந்து 200 பேரை தேர்ந்தெடுத்து பின் அவற்றிலிருந்து 20 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். இவ்வளவு கண்டிப்பான நடைமுறைகள் பூஜாரிகள் தேர்வுகளோடு நடந்திருக்கும் ராம ஜென்ம பூமியில் அந்த பணத்தை எண்ணுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நபர்கள் எந்த விதமான நோட்டிபிகேஷனும் இன்றி ட்ரஸ்டின் தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவற்றிலும் ஏறக்குறைய 80% பேர், ஒரே ஒருவர் மட்டும்தான் முன்னாள் வங்கி காசாளராக இருந்திருக்கிறார். மற்ற எவருக்கும் எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாதவர்கள் அந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருந்த ஒரே தகுதி, அவற்றில் 4 பேர் சம்பத் ராயனுடைய உறவினர்கள் என்பதும் 3 பேர் அனில்குமார் அவர்களின் உறவினர்கள் என்பதுமே அவர்களுக்கு இருந்த தகுதியாக இருந்திருக்கிறது. ஆக இந்த கொள்ளையானது திட்டமிட்டு நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயம் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம். ராம ஜென்ம பூமி என்பது 2 சமூகத்தினருக்கிடையே நடந்த மோதல்களின் பிறகு, காலங்காலமாக நடந்த மோதல்களின் பிறகு நீதிமன்றத்தால் தீர்த்து வைக்கப்பட்டு அந்த நீதி தீர்ப்பை அளித்த அரசர் அதன் பின் என்ன வெகுமதிகளை பெற்றார் என்பது நாடறிந்த உண்மை. அதன் பின் இந்த அரசு வேகமாக அந்த பணியை செய்ய தொடங்கியது. அவ்வளவு வேகமாக இதுவரை எந்த விதமான கட்டுமான பணிகளும் இந்தியாவில் நடந்ததாக வரலாறு இல்லை. அதன் பின் அன்றிலிருந்தே இந்த கொள்ளைக்கான அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது என்பதே தெரிகிறது. அதாவது ராம ஜென்ம பூமியில் ராமனின் பெயரால் அமைக்கப்பட்ட ஆலயம் இவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்காகவே நிர்மாணிக்கப்பட்டது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. நம்முடைய விஷயத்திற்கு வருவோம். இப்பொழுது காவல்துறையானது அந்த சாதாரண உறுப்பினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஒரு FIR பதிவு செய்து 8 பேரை கைது செய்திருக்கிறது. அந்த 8 பேருமே பெரிய அதிகாரிகளோ பொறுப்பில் இருந்தவர்களோ அல்ல. சாதாரணமாக அங்கே சென்று பணத்தை எண்பதற்காக பயன்படுத்தப்பட்டவர்கள். பாதுகாப்பு சார்ந்த எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் அக்கோயிலில் செய்யப்பட்டிருந்தன. இந்தியாவிலே சிறந்த தனியார் செக்யூரிட்டி ஸ்தாபனம் ஒன்று அதனுடைய பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை இருக்கிறது.
சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி போர்ஸ் என்று அழைக்கப்படும் மத்திய தொழிற்சாலை படைப்பிரிவினர் அங்கே பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இவை எல்லாம் வெளியிலிருந்து யாராவது உபத்திரவிகள் வந்து பணத்தை கொள்ளையடித்து விடக்கூடாது, அதாவது கஜினி முகமது போன்றவர்கள் யாராவது வெளியிலிருந்து வந்து பணத்தை கொள்ளையடித்து விடக்கூடாது என்பதற்காக நியமிக்கப்பட்டார்களா, இல்லை உள்ளே இருக்கும் கொள்ளையர்களை பாதுகாப்பாக எந்தவித தடங்களுமின்றி வெளியே அனுப்புவதற்காக நியமிக்கப்பட்டார்களா என்ற சந்தேகம் இப்பொழுது வலுப்பெறுகிறது. இவர்களுடைய சிஸ்டத்தை பாருங்கள். வெளியில் இருந்து வந்து உபத்திரவம் செய்பவர்களுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உள்ளே இருந்து கொள்ளையடிப்பதற்கான ஒரு கூட்டம் ஏற்கனவே திட்டமிடுதலுடன் உள்ளே இருந்திருக்கிறது. உள்ளே இருந்து கொள்ளையடிக்க இருக்கும் அந்த கூட்டத்தினை உளவு பிரிவு எதுவும் இதுவரை அடையாளம் காணவில்லை. அழகாக அவர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். நல்ல ஒரு சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நிர்வாகங்களிலும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. வெளியில் இருந்து யாரும் கொள்ளையிட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனும் முடியவும் முடியாது. ஏனெனில் அவர்களுடைய பாதுகாப்பு அரண்கள் அவ்வளவு தீவிரமாக செயல்படுகின்றன. எனவே உள்ளே இருந்தே இந்த கூட்டமானது கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, ஏனெனில் அரசு அமைப்பு அவ்வாறே உள்ளது. இப்பொழுது அந்த எஃப்ஐஆரின் மூலமாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். ராம்சங்கர் யாதவ் என்கிற டின்னு யாதவ், இவர் முன்னாள் செயலாளர் சம்பத்ராய் அவர்களின் கார் ஓட்டுநர். இவருடைய தகுதி இவ்வளவுதான். இவரும் இந்த காணிக்கை என்னும், அதாவது சம்பத்ராய் அவர்களுடைய கார் ஓட்டுநராக இருந்தவர். அவருடைய அந்த தகுதியின் அடிப்படையில் அவர் பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். பிரச்சனை தொடங்கியதே இவரில் இருந்துதான். இவர் ஒரு சாதாரண கார் ஓட்டுநராக இருந்தவர். இன்று பல கோடி ரூபாய்களுக்கு அதிபாதியானதுதான் இந்த பிரச்சனையை வெளிக்கொணர்வதற்கு ஒரு சிறிய துரும்பாக இருந்தது. அடுத்தது சுபாஷ் ஸ்ரீவாஸ்தவா. இவர்தான் நான் சொன்ன அந்த பேங்கின் முன்னாள் ஊழியர். இவர் மட்டும்தான் இந்த பொறுப்பில் ஈடுபடுத்தப்பட்ட 8 பேரில் சிறிதளவேனும் பணத்தை கையாளும் திறனுடையவர், முன்னாள் வங்கி ஊழியர். மற்ற எல்லோருமே அனுப்லப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா, அபினேஷ் மிஸ்ரா, இவர்கள் எல்லாம் சம்பத்ராய் அவர்களின் உறவினர்கள் என்ற தகுதி இவர்களுக்கு இருந்திருக்கிறது. வேறு காசை கையாளும், பணத்தை கையாளும் எந்த விதமான முன்தகுதிகளும் இவர்களுக்கு இல்லை. அபினேஷ் சுக்லா, மணிஷ்குமார் யாதவ், கர்ணேஷ் பாண்டே, ராம்சங்கர் மிஸ்ரா போன்றவர்கள் மேல் இவர்கள் யாருமே அடையாளம் தெரியாதவர்கள். சாதாரணமாக பணத்தை எண்ணும் பணிக்காக நியமிக்கப்பட்டவர்களை தானே அன்றி பெரிதாக இந்த பொறுப்பில் இருந்தவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. அரசு தனியாக ஒரு எஸ்ஐடியை நியமித்திருந்தது. இப்பொழுது எதிர்க்கட்சிகளின் பிரஷர் காரணமாக ஒருவேளை நீதிமன்றம் புதிய எஸ்ஐடியை உருவாக்குமா என்பது, ஏனெனில் நீதித்துறையும் நம் ஆளுவோரின் கையில் தான் இருக்கிறது. அவர்களின் இசைவுக்கு ஏற்பத்தான் அதுவும் நடைபெறும். எனவே அதுவும் நிகழுமா என்பதில் சந்தேகமாகவே இருக்கிறது. எவ்வளவு அழகாக ஒரு பக்தனின் ஆன்மீக நம்பிக்கையை சிதைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கேள்வி எழுகிறது, உண்மையிலேயே ராமனுடைய பக்தர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை, நான் காணிக்கையிட்டு விட்டேன், என் உழைப்பை நான் செலுத்தி விட்டேன், அது ராமன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று விட்டு விடுவார்களா? கண்டிப்பாக நிறைய பக்தர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தின் காரணமாக மனம் கலங்கி போயிருக்கிறார்கள். ஏனெனில் ராமனை காப்பதற்காகவே சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படி ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது கண்டிப்பாக இந்த மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும். வரும் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்பதை மத்தியில் மற்றும் மாநிலத்தில் ஆளும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் அறிந்திருப்பார்கள். இங்கு என்ன பிரச்சனை வருகிறது என்றால், இப்பொழுது இவர்கள் இதை எவ்வாறு சமாளிக்கப் போகிறார்கள்? ஒன்றுக்கும் உதவாத பொறுப்பில்லாத மனிதர்களை கைது செய்து அவர்கள் பலிகடா ஆக்கப்படுவார்களா? அல்லது
இதில் பொறுப்பில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு, இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை, கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நான் உங்கள் காவோலை எடிசன்.